வாரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னா தூங்கின கொலை எழுப்பி விபூதி வைக்கிற அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இதுல என்ன இருக்கு? விபூதி எதுனா அலர்ஜி ஆச்சுன்னா? டேய் ஆரம்பம் விபூதி அலர்ஜின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம ஐஸ்வர்யாவை காப்பாத்த முயற்சி பண்ணீங்களே, ரிசல்ட் என்னாச்சு? எங்களால அந்த முயற்சியில நாங்க பண்ணிட்டோம், இனி கடவுள்கிட்ட வழிதான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நானும் இனிமே கடவுள்கிட்ட வழிதான் போலான்னு இருக்கேன். தெரிஞ்சுக்குங்க. இது கம்ப்யூட்டர் காலம். உலகமே விஞ்ஞானத்துல ஏங்குது. என்னடா பெரிய விஞ்ஞானம்? விஞ்ஞானம் சொன்னானே வெள்ளைக்காரன். அவன் விஞ்ஞானத்தை தேடி இங்க வந்து ஒவ்வொரு கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கான். உன் விஷயத்துல விஞ்ஞானம் செத்து போச்சுடா. விஞ்ஞானம் ஜெயிச்சிருச்சுடா. என் பேத்துக்கு கண்ணு வர போகுதுடா, கண்ணு வர போகுது. அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏங்க? நான் உழைப்பதான் கடவுளா நம்புறேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு விருதம் இருக்கீங்க. அந்த சாமியெல்லாம் வந்து குழந்தை காப்பாச்சா? இதுதாங்க உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நீங்க அறிவுபூர்வமா உலகத்தை பாக்குறீங்க, ஆனா நான் உணர்ச்சி பூர்வமா உலகத்தை பாக்குறேன். அறிவுக்கும் அப்பாற்பட்ட உணர்ச்சியில தான் அந்த ஆண்டவனே இருக்கான். இதெல்லாம் சொன்னா இவருக்கு எங்க புரிய போகுது? சரியா சொன்னமா. என் முருகன் எப்ப வருவான், என்ன செய்வான் யாருக்குமே தெரியாதுடா. அவன் கண்டிப்பா வருவான். எல்லாத்துக்குமே நல்லது செய்வான்டா அவன். சொல்லி திருந்த ஜென்மம் சிலது இருக்குது. சிலதெல்லாம் பட்டாதான் திருந்தோம். நீ ரெண்டாவது ரகம். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். மேற்கொண்டு நம்ம பொண்ணை என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் பார்த்த டாக்டரை விட இன்னும் பெரிய டாக்டரை பார்த்து நம்ம பொண்ணுக்கு பார்வை வரைக்க போறேன். அந்த முயற்சியை நான் ஒண்ணு தடுத்து நிறுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு. இதை நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா ஏன் முயற்சி தடுத்து நிறுத்தாதீங்க. அவன் நல்லா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறது உண்மைதானே? என்னடி இப்படி சொல்ற? நானாவது கடவுள் தேவையில்லைன்னு தான் சொல்றேன். ஆனா கடவுளே இல்லைன்னு சொல்ற பல பேரு கொண்டாட்டி சாமி கும்பிடுறத தடுக்கிறது இல்ல தெரியுமா? நீ என்ன பண்ண போற சொல்லு? ஐஸ்வர்யாவை கூட்டிக்கிட்டு அந்த ஆறுமுகசாமி இருக்கிற அறுப்படை வீட்டுக்கும் போறேன். நல்லா அழுது மன்றாட போறேன். என் பொண்ணுக்கு கண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே திரும்பி வருவேன். ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலையே. நானும் கோயிலுக்கு வரேன். பக்தனா இல்ல, என் குழந்தைக்கு அப்பனா. என்னமா கோயிலுக்கு போன குழந்தை கண்ணு வந்துருந்தீங்க? எத்தனை கோயிலுக்கு போனோம்? குழந்தை கண்ணு வந்துருச்சா? ஏன்டி குழந்தை சித்திரவதைப்படுத்துற? என்னங்க இப்படி பேசுறீங்க? கோயிலுக்கு வந்த உடனே கண்ணு வந்துருமா என்ன? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தாயானவ ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு 10 மாசம் வயிற்று சுமந்து கஷ்டப்பட்டு தானங்க பெற்று எடுக்கிறா. கதா காலட்சி ஆரம்பிச்சியா? அந்த குழந்தையும் பிறந்த உடனே எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கிறது இல்லைங்க. தத்தி தவழ்ந்து முட்டி மோதி அதுக்கப்புறம் தானங்க நடக்கவே ஆரம்பிக்குது. அதே மாதிரி தாங்க என் முருகனும் நம்ம பொண்ணை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தாங்க பார்வையை கொடுப்பான். நான் சொல்றதை கேளுங்க. என் முருகனை நம்புங்க. நம்ம பொண்ணுக்கு நிச்சயமா கண் பார்வை கிடைச்சிருங்க. குழந்தைங்க நெருப்பா கொதிக்குது. இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்து வச்சுக்க. குழந்தைக்கு கண் வராது, ஜனிதான் வரும். ஆமா. என்னங்க என்னங்க ஆளை காணுமே. எப்படி இந்த பக்கத்தான வந்தா? ஆரியோ ஆறுமுகசாமி இல்ல, ஒன்லி ஒன் டாட்டர். காணு போச்சு. ஆமா, சுத்தாத கோயில பார்க்காத டாக்டர் இல்ல. ஆனா ப்ராப்ளம் தீர்ந்த பாடு இல்ல. அந்த ப்ராப்ளம் தீரத்துக்கு ஒரே வழிதான். புரியல? பொண்ணுடு. ஆனா உனக்கு பயமா இருந்தா நான் கொள்றேன். பாய்.